ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ட்ராவல் வித் சௌமியில் ஒரு பேக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேனுக்கு நிகரான சுவை எதுவுமே இல்லை இல்லைங்களா? அதனால் நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹனி கேக் செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். நார்மலாக நம்ம ஹனி கேக் செஞ்சுட்டு மேலே வந்து ஜாம், கோகோனட், ஹனி எல்லாம் போட்டு செய்வோம். ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிள், ஈஸி அண்ட் டேஸ்டி எல்லாமே சேர்ந்த ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க என் கூட எப்படின்னு போய் பார்க்கலாம். ஹனி கேக்குக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா 100 grams ஆஃப் பட்டர் நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது மைதா. நான் இன்றைக்கி 150 grams ஆஃப் மைதா எடுத்திருக்கேன். 100 grams சுகர், 2 முட்டை, நல்லா பெரிய முட்டையாக எடுத்திருக்கேன். இந்த முட்டை வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் 3 கோழி வளர்க்குறோம், அவங்களோடது தான். அடுத்து சின்னமன் பவுடர், பட்டை பவுட்ரு 1 டீஸ்பூன், ஆப்ஷனல் தான் இது. அப்புறம் கொஞ்சம் உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் ஹனி, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் கொஞ்சம் பால். நான் வந்து 150 ml ஆஃப் பால் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா பெரிய முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3லேருந்து 4 முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி ப்ரீஹீட் ப்ராசஸ் பண்ணிடணும் நம்ம. இப்போ 150 ml பால் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரீஹீட் குக்கரில் பண்ண போகிறீங்கன்னா உப்பு போட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது 100 grams பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதே நீங்கள் ப்ரீஹீட் ஓவனில் பண்ண போகிறீங்க அப்படின்னா 200 degree செல்சியஸில் 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போது மெயின் இன்க்ரீடியன்ட் 4 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் சுகர் நான் 100 grams ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா நீங்கள் 70 grams ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஹனியும் ஸ்வீட்டு தானே. அடுத்து பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ளேவருக்கு. இப்போது மைதா ஆட் பண்ணிக்க போகிறேன். 150 grams மைதா. இது நல்லா சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் நமக்கு எந்த கட்டியும் வராது. லம்ப்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஃபைனலாக இந்த சின்னமன் பவுடர், அது ஆப்ஷனல் தான். அதுவும் கொஞ்சம் உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ரெடியானதுக்கப்புறம் ஒரு பேக்கிங் பிளேட்டில் பட்டரை க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைதாவை அதில் டஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம செஞ்சு வச்ச கேக் பேட்டரை ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றிக்கலாம். இதை நான் டோட்டலாக 30 minutes பேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 20 minutes பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 20 minutes அப்புறம் நல்லா ரெடி ஆயாச்சு. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஹனியை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஏன்னா ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் அந்த ஹனியோடு நம்ம அந்த கேக் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி 10 minutes பேக் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ 10 minutes அப்புறம் நம்ம டெலிஷியஸான ஹனி கேக் ரெடி ஆயாச்சு. செம்ம சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். நம்ம கேக்கை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு கேக்கை அப்படியே திருப்பி சுகரை நல்லா பவுடர் பண்ணி ஃபில்டர் வச்சு எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சூப்பரான ஹனி கேக் ரெடி ஆயாச்சு. நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட். ஹாவ் அ நைஸ் டே. பை, டேக் கேர், வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள்.